ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக். ஏன்னா நான் ஒரு சிஸ்டர் கேட்ட டவுட்டை தான் நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம். ஏன்னா இது நிறைய பேருக்கும் இந்த மாதிரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா பிகினர்ஸ் இல்லாமல் கார்டனர்ஸ்க்கு எல்லாருக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட சீட்ஸ் வாங்குறீங்க. ஸோ நிறைய பேர் நான் ஆன்லைன்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கும். அது மூலமாக நீங்கள் செடிகள் வளர்த்துட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் அதிலேருந்து மறுபடியும் அடுத்தடுத்து நீங்கள் விதைகள் எடுத்து செடிகள் வளர்க்குறதுக்கான முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு விதைகள் எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டர் கூட எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ. இப்போ நம்ம மேரிகோல்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு இது கொஞ்சம் சிங்கிள் பெட்டல் டைப் தான். ஸோ அதனால் பூ சின்னதாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பெட்டல்ஸ் எல்லாம் வாடி போயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த பெட்டல்ஸ் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் ட்ரை ஆகின்னு வரும்போது நம்ம பறித்து எடுத்துடலாம். ஸோ பறித்து எடுத்த உடனே நம்ம முளைக்க போட முடியாது. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்லேயோ ஒரு சின்ன வேண்டாத டப்பாலையோ நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் காய விட்டுடணும். ஸோ நம்ம சில நேரம் தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சிருப்போம் இல்லையா, அப்போ ஈரமாக இருக்கும். ஸோ இல்லாட்டினா மழை பெஞ்சிருக்கும், அப்போ விதைகள் ஈரமாக இருக்கும். நம்ம அதோட எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதில் ஃபங்கஸ்லாம் அட்டாக் ஆகும். இந்த மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் ஆன விதைகள் பார்த்திங்கன்னா அந்த விதைகள் மேலே வெள்ளையாக ஏதோ படிஞ்சிருக்கும், தூசி மாதிரி. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதோட முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும். ஸோ பாருங்கள், மேரிகோல்டில் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அது நல்லா மெச்சூரான சீட்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோஸ்மோஸ். ஸோ கோஸ்மோஸ்லேயும் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி இருக்கணும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் எடுக்காமவே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு எடுக்கலை அப்படின்னா பாருங்கள், காற்றுக்கு அப்படியே உதிர்ந்து நமக்கு மறுபடியும் செடிகள் முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நல்ல ட்ரையான சீட் இந்த காஸ்மோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். சில டைம் காய்களாக இருக்கும். ஸோ நம்ம அந்த காய்கள் காயறதுக்கும் லேட் ஆகும். ஆனால் வெயில் காலத்தில் சீக்கிரமாக காஞ்சி நமக்கு விதைகள் வந்துடும். மழை காலத்தில் கொஞ்சம் மெல்லமாகவே, வேணால் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால மெல்லமாகவே அது காய்ஞ்சி நமக்கு விதைகளாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த கலர் காஸ்மோஸ் சீட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய சீட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. பாருங்கள், இந்த காஸ்மோஸ் நான் விதைகள் அப்படியே தூவி விட்டதில் நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள் கார்டனில். ஸோ நிறைய பேர் விதைகள் வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக முளைச்சி வளர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் க்ளோரி. ஸோ அந்த இது ஒரு வைன் பிளான்ட். இதுலேயும் நமக்கு சின்ன சின்ன காய்களாக பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை பறித்து எடுத்தோம்னா சின்ன சின்ன மிளகு அளவில் நமக்கு விதைகள் கிடைக்கும். பிளாக் கலரில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கெலாடியா. இது ஒரு வகையான அழகு பூச்செடின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட. ஒரு 4 கலர் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்களேன், ஸோ எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்குன்னு. ஸோ இதில் நம்ம சீட்ஸ் எடுக்கிறது அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா உதிர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பால் அளவுக்கு இருக்கும். இதுவும் நமக்கு நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகி நம்ம நார்மலாக விதைகள் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது நம்ம அதை செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை ஆகாமல் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா மெச்சூர் ஆகாத சீடாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பீ பிளான்ட்ஸ். ஸோ இந்த பீ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதைகள் ஒரு பீன்ஸ் மாதிரியே இருக்கும். இதுலேயும் நமக்கு நல்ல விதைகள் காய்ஞ்சி வரணும். பாருங்கள், அதோட ஸ்கின் நல்லா ட்ரை ஆகி இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுக்கும்போது தான் நல்ல மெச்சூரான விதைகள் நமக்கு கிடைக்கும். காயிலே நம்ம பறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை காய வச்சாலும் அது அந்த சீடு மெச்சூர் ஆகிருக்காது. அதனால் முளைப்பு திறன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்கின் நல்லா ட்ரை ஆகி இருக்கும்போது நம்ம பறித்து எடுத்து அது நம்ம செடிகள் வளர்க்க வச்சுக்கலாம். விதைகள் போட்டுடலாம், நல்லா முளைச்சி வளரும். அடுத்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி. ஸோ வாடாமல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடணும். பிங்க் கலர்லேருந்து அப்படியே ஒயிட்டுக்கு மாறுது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மாறும்போது தான் நல்ல மெச்சூரான சீட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த பூ இப்போ தான் பூக்கள் பூத்துருக்கு. ஸோ அதனால் இதில் விதைகள் இருக்காது. இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு அது சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதை பறித்து எடுத்து நல்லா உதிர்த்து காய வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைகள் எடுத்து போடலாம். அப்படியே நம்ம போட்டாலுமே நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். இந்த ரெட் கலர் வாடாமல்லியில் பாருங்களேன், சீடு எல்லாமே உதிருது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் பறிக்கலாம்னு வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ அந்த ஒயிட் கலரில் இன்னும் எனக்கு சீட் நல்லா மெச்சூர் ஆகலை. பாருங்கள், பார்த்தாலே தெரியும்.
கொஞ்சம் இந்த ஒயிட் கலர்லேருந்து ப்ரௌன் கலருக்கு மாறவும் நம்ம வந்து விதைகள் மெச்சூர் ஆகிடுச்சு, நம்ம வந்து பறித்து எடுத்துடலாம். அடுத்து இந்த பிங்க் கலர் ஜீனியா பாருங்களேன், கலர் நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி சென்ட்ரு பார்ட்டில் வந்து டார்க்கு பிளாக் கலர்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இதை பறித்து எடுத்துடலாம். கொஞ்சம் இன்னும் 2 நாள் பறிக்காமல் விட்டோம்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி காற்றுக்கு அப்படியே உதிர்ந்து நமக்கு வந்து விதைகள் கிடைக்காம போயிடும். செடிகள் ஆனால் முளைச்சி வளர ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்டேஜில் பறிச்சிருவேன். பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து விதைகள், அதாவது கொஞ்சம் அந்த பெட்டல்ஸோட கீழ்ப்பகுதியில் பாருங்களேன் கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா, இதுதான் வந்து நமக்கு வந்து சீடாக கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பெட்டல்ஸை பிச்சுட்டு நம்ம வந்து அந்த சீட்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் சென்ட்ரு பார்ட்டில் வந்து பிளாக் ஆகிடுச்சு, ஆனால் வந்து பெட்டல்ஸ் இன்னும் ட்ரை ஆகலை. இந்த ஜீனியாவில் ரெட் கலர், ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அது ஒரு ஜீனியா பூ தான் போட்டேன், அந்த காஞ்ச பூலேருந்து நிறைய கொத்த ஜீனியா முளைச்சி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அடுத்து பார்க்குறது பட்டர் கப். ஸோ இந்த பட்டர் கப் சீட் வந்து மற்ற சீட் வந்து நம்ம வந்து பறிக்காமல் விட்டால் செடியில் வந்து ஒரு 2 நாள் காஞ்சி அப்படியே ட்ரை ஆகி இருக்கும். பட் இந்த பட்டர் கப்பை பொறுத்த வரைக்கும் காஞ்சிருச்சுனாலே அது அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல மெச்சூரான காய் பதத்தில் இருக்கிறதையே நான் வந்து பறித்து இது வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நான் வச்சுருவேன். ஒரு தட்டில் போட்டு நான் வந்து நல்லா காய வச்சுடுவேன். ஸோ அதுக்கப்புறமா அது பர்ஸ்ட் ஆகி நமக்கு வந்து அந்த பிளேட்லேயே நமக்கு வந்து சீட் எல்லாமே உதிர்ந்து வந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து பாக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4 o'clock பிளான்ட். ஸோ இந்த 4 o'clock 5 மணி பூ அந்தி மந்தாரின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சீட் வந்து நமக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நமக்கு வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும்போது கூட நம்ம எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பிளாக்காக மாறணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல் பிளாக் கலரில் இருந்தால் நம்ம வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்கிட்ட ஒரு 3 கலரில் இருக்குது பாருங்கள். இந்த காய்களாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மெச்சூரான சீட் நமக்கு பிளாக் கலரில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பேல்சம்லாம் நம்ம தொட்ட உடனே அந்த காய் வந்து பர்ஸ்ட் ஆயிரும், விதைகளும் கீழே விழுந்துடும், நம்ம கவனமாக எடுக்கணும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து கவனமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்று பாருங்கள், நான் தொடவும் ஒன்றுக்கு கீழே உதிர்ந்துருச்சு, அது அப்படியே பர்ஸ்ட் ஆகி விதைகள் தரையிலே விழுந்து நமக்கு செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். இது நல்லா மெச்சூர் ஆகாத சீட். ஸோ இந்த மாதிரி பால்சம்ல நல்ல மெச்சூரான சீட் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி ஹைப்ரிட் பிளான்ட். ஸோ இந்த ஹைப்ரிட் பிளான்ட்டில் நமக்கு இப்போ தான் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். இதுவும் நல்லா காஞ்சி நமக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலரில் பழம் மாதிரி வரும், அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பித்து ப்ரௌன் கலருக்கு நமக்கு மாறவும் நம்ம வந்து பறித்து எடுத்துடணும். நம்ம பறிக்காமல் விட்டோம்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான சீட்ஸ் தான் இருக்கும். இந்த எள் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் எள் அதை விடவும் இதுக்கு ரொம்ப குட்டி சீடாக இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இதை காய வச்சு நம்ம கலெக்ட் பண்ணணும். அடுத்து பார்க்குறது நம்ம வந்து இந்த மயில் மாணிக்கம் விதைகள். ஸோ இதுலேயே நமக்கு வந்து காய்கள் பச்சையாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக பறிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த காய்கள் வந்து நல்லா நமக்கு வந்து காஞ்சி விதையாக வந்துருச்சு. இது வந்து பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நேற்று மழை பெஞ்சிருந்ததுனால காய்கள்லாம் நமக்கு விதைகள் எல்லாமே எப்படி ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் கையோடு எனக்கு ஒட்டிக்கிருச்சு. ஸோ நம்ம வந்து மழை பெய்கிற டைமில் கண்டிப்பாக விதைகள் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் காய விட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்தேன், இல்லாட்டினா அப்படியே வந்து அது செடியோடையே அப்படியே ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஃப்ளவர் சீட்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம இன்னும் நிறைய செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.